குருபியோ நமக. அஸ்ட்ரோவிருக்ஷம் சேனலில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அடியனின் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரஜ்ஜு பொருத்தம். 10 பொருத்தத்துல இதுவும் ஒண்ணு ரஜ்ஜு பொருத்தம் இன்னைக்கு பார்க்க போறோம். இது ரஜ்ஜு அப்படின்னாவே மாங்கல்ய பலம் அப்படிங்கறத சொல்லக்கூடியது. ரஜ்ஜு அப்படின்னா கயிறு, மாங்கல்யம் அப்படிங்கிற ஒரு பொருள்ல உள்ள ஒரு வேர்டு. இந்த ரஜ்ஜு பொருத்தத்துல பலவிதமான கோணங்கள்ல ரஜ்ஜு பொருத்தம் பார்க்குறோம். இதுல ரஜ்ஜுக்கள் அப்படிங்கும்போது ஏறு ரஜ்ஜு, இறங்கு ரஜ்ஜு எல்லாமே இருக்கு. சிரசு ரஜ்ஜு, கண்ட ரஜ்ஜு அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. அது ஓரளவு தளத்துல தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிறவங்க எப்படி இந்த பொருத்தம் பார்க்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம நிலைப்பாடு. இந்த ரஜ்ஜு பொருத்தத்தை எடுக்கிற வரையும் 27 நட்சத்திரங்கள் மிகவும் முக்கியமானது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு ரஜ்ஜுகள் கொடுக்கப்பட்டிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த ரஜ்ஜு பொருத்தத்தை நம்ம பொருத்த போறோம். ஃபர்ஸ்ட் மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா சிரசு ரஜ்ஜு அப்படின்னு வரும். இதுக்கு ஒரு டயக்ராம் நான் இதுலயே கொடுக்குறேன் உங்களுக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ரெட்ல போட்டது இறங்கு ரஜ்ஜு, கிரீன்ல போட்டிருக்கிறது ஏறு ரஜ்ஜுல வரும். அந்த டயக்ராமையும் நான் இதுலயே தரேன். நீங்க அதை பார்த்து நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா எந்தெந்த நட்சத்திரம் ஏறு ரஜ்ஜுல வருது, எந்த நட்சத்திரம் இறங்கு ரஜ்ஜுல வருதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்படி அந்த நிலைப்பாட்டுல பார்க்கும்போது உங்களுக்கு மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் 3மே பாத்தீங்கன்னா சிரசு ரஜ்ஜு அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது ரோகிணி, அஸ்தம், திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 3மே கண்ட ரஜ்ஜு அப்படின்னு வரும். கழுத்து ரஜ்ஜு அப்படிங்கிறது சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரங்களும் கண்ட ரஜ்ஜுல தான் வரும். அது 3ம் ஏறு கண்ட ரஜ்ஜுல வரும். ராகுவோட நட்சத்திரங்கள் 3ம் இறங்கு கண்ட ரஜ்ஜுல வரும். அடுத்தது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரமும் பாத்தீங்கன்னா உதர ரஜ்ஜு, அதாவது ஏறு உதர ரஜ்ஜுன்னு சொல்லலாம், ஆரோவகன ரஜ்ஜுன்னு சொல்லலாம். அடுத்தது புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இது 3ம் உதர ரஜ்ஜு தான் வரும். இது இறங்கு உதர ரஜ்ஜு அல்லது அவரோகண உதர ரஜ்ஜு, அவரோகணம் உதர ரஜ்ஜு அதான் இறங்கு ரஜ்ஜுன்னு சொல்லலாம். அடுத்தது பரணி, பூரம், பூராடம் ஆகிய 3 நட்சத்திரங்களும் தொடை ரஜ்ஜுல வரும். இது ஏறு தொடை ரஜ்ஜு, சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் ஏறு தொடை ரஜ்ஜு. அடுத்தது சனியோட நட்சத்திரங்களான பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இது 3ம் இறங்கு தொடை ரஜ்ஜுல வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா கேதுவோட நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அஸ்வினி, மகம், மூலம் இது 3ம் பாதரஜ்ஜு, ஏறு பாதரஜ்ஜுல வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பிரிவுல புதனோட நட்சத்திரங்களான ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரமும் பாத்தீங்கன்னா இறங்கு பாதரஜ்ஜுல அவரோகணத்துல வரும். ஆரோகணம், அவரோகணம் இது 2மே நீங்க பாத்துக்கணும். அதுதான் ஆரோகணம் அவரோகணங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, ஏறு ரஜ்ஜு இறங்கு ரஜ்ஜு தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்படி இருக்கிற ஃபர்ஸ்ட் என்னென்ன நட்சத்திரம் என்ன ரஜ்ஜு அப்படிங்கறத இப்ப நம்ம சொல்லியாச்சு. அடுத்தது அதை எப்படி பொருத்தம் பார்க்கலாம். ஆண் பெண் 2 பேரோட நட்சத்திரத்துக்கும் ஒரே ரஜ்ஜுல வந்தா பொருத்தம் இல்ல, ரஜ்ஜு தட்டுதுன்னு சொல்லுவோம். அதே போல அப்படி ஒரே ரஜ்ஜுவா அமையும் போது அதாவது சிரசு ரஜ்ஜுவானாலும் கணவனும் கண்ட ரஜ்ஜுவானாலும், மனைவிக்கு உதர ரஜ்ஜுவானாலும், சந்ததிக்கு தொடை ரஜ்ஜுவானாலும் செல்வத்திற்கு கேடு உண்டாகும் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம அதை பத்தி யோசிக்க வேண்டாம். எந்தெந்த ரஜ்ஜு எப்படி பொருந்தது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் வேற ரஜ்ஜு இருக்கணும். அந்த வேற ரஜ்ஜுல ஒருத்தருக்கும் வேற ரஜ்ஜு இருக்கணும். அந்த வேற ரஜ்ஜுல பாத்தீங்கன்னா அதாவது 2 பேருக்குமே ஒரே ரஜ்ஜுவா இருந்ததுன்னா தட்டும். ஒரே ரஜ்ஜுவாக இருந்து ஏறுமுக ரஜ்ஜுவாகவும் இறங்குமுக ரஜ்ஜுவாகவும் இருந்தா அது உத்தம பொருத்தம் அப்படின்னு சொல்லலாம். அதே ஒரே ரஜ்ஜுவா இருக்கும் பட்சத்தில் ஏறுமுகமாகவோ 2 பேருக்கும் இறங்கு முகமாகவோ இருந்தா அது அந்த நட்சத்திரங்கள் பொருந்தாது அப்படிங்கிறது சொல்லலாம். எக்ஸாம்பிளா சொல்லணும்னா இப்ப ரோகிணி நட்சத்திரம்னா ஏறு ரஜ்ஜு கண்ட ரஜ்ஜுல வருது, இறங்கு கண்ட ரஜ்ஜுல திருவாதிரை வரும். ஏறு கண்ட ரஜ்ஜுன்னு பாத்தீங்கன்னா ஒரே கிரகங்களோட ரஜ்ஜுக்கள் தான் வரும், ரோகிணி, அஸ்தம், திருவோணம். அப்ப 3மே பொருந்தாது அப்படிங்கிறது தான் ஒரு நிலைப்பாடு. ஒரே சந்திரனோட நட்சத்திரங்கள் எப்படி பொருந்தாது அப்படின்னு சொல்றோம். இறங்கு கண்ட ரஜ்ஜு அப்படின்னு பார்க்கும்போது இறங்கு கண்ட ரஜ்ஜத்துல பாத்தீங்கன்னா ரோகிணி, திருவாதிரை,
அஸ்தம், சுவாதி, திருவோணம், சதயம் இந்த 3 நட்சத்திரங்கள் வருது. இது ஒண்ணுக்கு ஒண்ணு இறங்கு கண்ட நட்சத்திரத்துல பொருத்திக்கலாம் அப்படிங்கறதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது 2வது ரஜ்ஜு எப்படி பொருத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பேருக்குமே ஏறுமுகமாகவோ 2 பேருக்குமே இறங்கு முக ரஜ்ஜுவாகவோ இருந்தா பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாதரஜ்ஜு பாதரஜ்ஜு 2 பேருக்குமே இருக்குன்னாலும் அதுல பொருத்தம் இல்லை அப்படிங்கறத சொல்லலாம். பாதரஜ்ஜு அப்படிங்கிறது 2 பேருக்கு இருக்குன்னா ஏன் ஒரே ரஜ்ஜு திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேள்விகள் வரும். அதுக்கு மகரிஷிகள் ஒரு சில வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க. ஒரே ரஜ்ஜுவாக அமையும் போது சிரசு ரஜ்ஜுவானால் கணவனுக்கும், கண்ட ரஜ்ஜுவானால் மனைவிக்கும், உதர ரஜ்ஜுவானால் சந்ததிக்கும், தொடை ரஜ்ஜுவானால் செல்வத்திற்கும் கேடு உண்டாகும். அப்புறம் பாத ரஜ்ஜுவானா தேசாந்திர வாசம் செய்ய நேரிடும் அப்படின்ற மகரிஷிகள் சொல்லப்பட்டிருக்காங்க. அதனால இருக்கிறதுலயே மிக முக்கிய 5 பொருத்தத்துல ரஜ்ஜு ஒண்ணு மிக முக்கியமான பொருத்தம். அந்த ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்னா கண்டிப்பா இணைக்க கூடாது. அதனால ஒரு தம்பதிக்கு பொருத்தம் பார்க்கும்போது என்ன ரஜ்ஜில வருது அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு திருமண பொருத்தம் செஞ்சா அவங்க தீர்க்க சுமங்கலியாகவும் நீண்ட நாள் தம்பதிகள் சந்தோஷமா இருக்கவும் இது உதவி புரியும். அதனால ரஜ்ஜை பார்த்து இணைக்கணும் அப்படிங்கிறத சொல்றோம். இந்த ரஜ்ஜு பொருத்தத்துல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க கால் பண்ணுங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். கிருத்திகா 812228